அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் சிவானந்த. நண்பர்களே, அருமையான வெள்ளிக்கிழமை 31/10/2025 அருமையான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நாளே கோபூஜை. ஸோ கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வந்துட்டோம், 31ஆம் தேதி வந்துட்டோம், மாதம் நிறைவு பெறுகிறது. இன்னும் 2 மாதத்தில் 2025 போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது எப்போ ஆரம்பிச்சு எப்போ போய்கிட்டு இருக்க நீ இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்க? தீபாவளி வந்தது போனது எல்லாம் படன்னு போய்கிட்டே இருக்க. அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கிறது. அன்பர்களே, வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். கோமாதா அருள் பெறுங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த தினம், இந்திரா காந்தி அவர்களுடைய நினைவு தினம். வல்லபாய் பட்டேல் நீங்க உண்மையிலே ஒரு இரும்பு மனிதர் தான். ஒரே ஒரு நிகழ்வு தான், கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கொலை குற்றம், தன்னுடைய கிளைண்ட்டுக்காக வாதாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தந்தி ஒன்று வருது. தந்தி வாங்குறார், படிக்கிறார், பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வாதாடி அந்த அவருடைய கிளைண்ட் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடறார். நிரூபிச்சுட்டு அடுத்து அப்படியே வெளியில் வரும்போது ஜட்ஜு கேட்குறாரு, என்ன ஒரு தந்தி அவசரமாக வந்தது, வாங்கினீங்க, படிச்சிங்க, வச்சுட்டீங்க அப்படின்னு. இல்லை, என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க, அதான் தந்தி வந்தது அப்படின்னு. என்னையா சொல்ற, மனைவி இறந்து போயிட்டாங்க, டக்குனு கேஸ் கட்டை வச்சுட்டு போக வேண்டாமா அப்படின்னு. இல்லை, என் மனைவி இறந்து போயிட்டாங்க, போய் என்னால் காப்பாற்ற முடியாது, உயிர் கொடுக்க முடியாது. ஆனால் உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒருத்தரை நான் விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், நான் திரும்பி வரக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. அவனுக்கு தீர்ப்பு மாற்றி சொல்லிட்டீங்கன்னா அவன் செத்து போயிடுவான். ஏற்கனவே செத்து போனவங்களுக்காக நான் வருத்தப்படுறதை விட உயிரோடு இருக்கிறவனுக்காக போராடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த மனம் தான் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு இந்தியாவின் சொல்லிக்கலாம். அப்படியே இந்தியாவை கட்டமைத்த நவீன வல்லுநர்களில் அவரும் ஒருவர். ஸோ நமக்கு கிடைத்த நல்ல மனிதர்கள் இதெல்லாம் பொக்கிஷம். அவங்கள பற்றியெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் நீங்க எப்படி இருக்க வேண்டும் என அவர்கள் தீர்மானிப்பதற்கு தலைவன் வாழ்ந்து காட்டுறவையா. இந்த போனவன் வந்தவன் முந்தானத்து வந்தவன்லாம் தலைவன் ஆயிட முடியாது. தலைவன் என்பவன் உருவாகின்றவன், தலைவன் என்பவன் வாழ்ந்து காட்டுபவன். நீங்க வாழ்ந்து காட்டணும். எனக்கு பின்னாடி எப்படி நீங்க வாழணும்னு ஒருத்தன் வாழ்ந்து காட்டுனா அவன் தான் தலைவன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கடைசி தலைவர் காமராஜர் மட்டுமே. அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு நாம் அவரை பற்றி வாழவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை. அதுக்குள்ள முள்ள போக வேண்டாம், வாங்க பஞ்சாங்கம் பார்க்கலாம். அதிகாலை 5:17 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி, மாலை 3:03 வரைக்கும் அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரம் இருக்கிறது. அதிகாலை 3:10 வரைக்கும் கண்டம் நாமயோகம், அதன் பின்பு விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகி புதன், அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம், அவயோகி செவ்வாய். அதிகாலை 5:17 வரைக்கும் கௌளவம் சனி பகவான், அதன் பின்பு மாலை 4:54 வரைக்கும் தைத்துளை சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு கடகத்துல உச்சம், கேது சிம்மத்துல, சுக்கிரன் கன்னியில நீச்சம், சூரியன் துலாமுல நீச்சம், கூடவே புதன் செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல, ராகு சந்திரன் கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க. அருமையான நாள், தூக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது.
அரசு வேலை செய்ய இருக்கிறது 100% காரிய வெற்றி. இந்த மதிய வேளையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையா சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.